யூடியூப் பார்க்கணும் ஒரு ட்ரிக்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, யூடியூப்ல வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணியிருந்தாலுமே வியூஸ் போகலன்னு சொல்லி நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இருப்பாங்க, ஓகேவா? பட் அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் சொல்கிற இந்த ஒரு 9 செட்டிங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் நல்ல க்ரோத் ஆகிறதுக்கும் உங்களோட சேனல் வந்து நல்ல வியூஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நீங்கள் பார்த்துட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா, இந்த செட்டிங்ஸ்லாம் என்னென்ன பர்பஸுக்கு யூஸ் ஆகுது, பட் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணால் உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகுமா ஆகாதா, ஓகேவா? அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செட்டிங்ஸ், ஓகே? இது ரெண்டுத்தையும் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து புதுசாக கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் டாஸ்க் ஓப்பன் பண்ணி அதில் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி சேனல்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்ட்ரி, ஓகே? உங்களுடைய கண்ட்ரி என்னன்றதை நீங்க செலக்ட் பண்ணுங்க, ஓகே? உங்களோட ரெசிடென்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கீங்க, பட் அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் நம்மளோட வீடியோஸ் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த கண்ட்ரி வந்து நீங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? பட் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து கண்ட்ரியில் பட் நீங்க எங்க வீடியோஸ் போட்டாலுமே இந்தியாவுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் இந்த இது வந்து கனெக்ட் பண்றோம், ஓகேவா? இப்போ நான் வந்து இந்தியான்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறீங்கன்னா உங்களுடைய சேனலோட கீவேர்ட்ஸ், ஓகேவா? நம்மளோட சேனலோட கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறீங்கன்னா நம்மளோட சேனலோட நேம், ஓகேவா? பட் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ஷோ ஆகணும், ஓகேவா? அதுக்காக தான் நம்ம அந்த கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அந்த கீவேர்ட்ஸ் அப்படின்னா எங்க கிடைக்கும், பட் அது நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பாரு உங்களுடைய சேனலோட நேம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணீங்க, ஓகே? உங்களோட சேனல் நேம் வந்து என்னோட சேனல் வந்து மிஸ்டர் சந்திரன். அப்ப மிஸ்டர்ன்றது ஒன்றும் ஒரு கீவேர்டும் சந்திரன்றது ஒரு கீவேர்டும், அடுத்து மிஸ்டர் சந்திரன்றது ஒரு கீவேர்டு, ஓகேவா? பட் இந்த 3 கீவேர்டு வந்து நீங்க இம்பார்ட்டன்டா போட்டுங்க. உங்களுடைய சேனல் நேமுக்கான கீவேர்டை ஃபர்ஸ்ட் 3மே போட்டுட்டு அடுத்ததா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்குள்ளே போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? பட் நம்ம யூடியூப்குள்ளே போயிட்டு நம்மளோட சேனலுக்கான கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்றேன். ஜஸ்ட் ஜென்ரலான யூடியூப் சேனல்ல போயிட்டு மிஸ்டர் சந்திரன் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான நேம் வந்து எதாவது காமிக்குதா பாருங்க. அது ரிலேட்டட் எதுவுமே காமிக்கல அப்படின்னா இப்போ மிஸ்டர் சேன், மிஸ்டர் பே அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுங்க, ஓகே? இப்போ மிஸ்டர் சேன் கட்டல, அப்போ மிஸ்டர் சேன் அப்படின்றத சர்ச் பண்ணாலும் என்னோட சேனல் வந்து காமிக்கணும், ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுங்க. உங்கள் சேனலுக்கான உங்கள் சேனல் நேமுக்கான கீவேர்ட்ஸ் தான் நீங்கள் ஆட் பண்ணுவோம், ஓகேவா? சார் எனக்கு இதுலேயும் எனக்கு எடுக்க தெரியல சார், வேறு ஏதாவது சாஃப்ட்வேரோ இல்லை ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கா, இல்லை அந்த மாதிரி என்ன இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி கீவேர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சைட்ஸ்லாம் இருக்குது, ஓகேவா? பட் நான் சஜஷன் பண்ணுற சைட் என்ன அப்படிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க, பட் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் அந்த லிங்க்ல போய் நீங்கள் பண்ணுங்க, ஓகேவா? என்ன அப்படிங்கிறீங்கன்னா இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் சேனல் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம், ஓகேவா? இப்போ கீவேர்ட்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணா அப்படின்னா இங்கே கீவேர்ட்ஸ் ஜென்ரேட்னு கூட இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் எது வேணால் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணோம் அப்படின்னா விஐக்யூ அப்படின்னுல இந்த விஐடிக்யூன்னு இருக்குல்ல, இதுதான் வந்து இப்போ இருக்கிற டாப் 1 யூடியூபர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? பட் இது வந்து நம்ம காஸ்ட் கொடுத்து பே பண்ணி பண்ணுறதுக்கு முன்னால் ஃப்ரீயாக நீங்கள் சைன்இன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க பர்ஃபார்மன்ஸ் அதுக்குள்ளே இருக்க வேல்யூபிள் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பே பண்ணி அந்த இது வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? பட் நமக்குன்னு இது ஒரு ஐடி எதுவும் கிரியேட் பண்ணி வைக்கல. பட் நீங்க வந்து இதை வந்து நான் அதோட லிங்க் கூட கீழே கொடுக்குறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி, ஓகே? இப்போ நான் பண்ற மாதிரி தான் நீங்க சைன் இன் பண்ணணும். சைன் இன் பண்ணிட்டு ஆட் யுவர் சேனல்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட சேனல் வந்து இதில் ஆட் பண்ண சொல்லுவோம், ஓகேவா? இந்த வீடியோட உங்களுடைய சேனல் வந்து நீங்க ஆட் பண்ணி வைக்கும். ஆமா ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி அந்த வியூஸ் அண்ட் மந்த்லி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து நான் அதில் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும், ஓகேவா? பட் இது வந்து எந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓகே? இதில் கண்டினியூ த ஃப்ரீ இருக்கு, இந்த பூஸ்ட் இருக்கு. இந்த பூஸ்ட் லெவல் அப்படின்னா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரீ லெவல்னா நம்ம ஃப்ரீயா இது பண்ணலாம், ஓகே? அந்த ஃப்ரீலான்சர்ல கிளிக் பண்ணி என்னென்ன ஐடியாஸ் நீங்க டெய்லி வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதில் கிளிக் பண்ணுங்க. ஏஐ ஜென்ரேட்னு இருக்கு. இந்த கீவேர்ட்ஸ் வந்து உங்க நேம் போட்டு பண்ணிக்கலாம். எது டாப் 1 கீவேர்ட்ஸா இருக்குது அப்படின்றது அதில் காமிக்கும். பட் ஆனால் ஒரு மினிமம் 3-4 அந்த மாதிரி தான் காமிக்கும். ஏன்னா இது ஃப்ரீ வெர்ஷன்றதால நீங்க அதுவே பே பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்க சேனலுக்கான ஒரிஜினல் கீவேர்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம எடுக்கலாம், ஓகேவா? தேர்ட் செட்டிங், இந்த தேர்ட் செட்டிங்ஸ்ல இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லணும் பாருங்க. இப்போ சேனலோட அதே டாஸ்க்ல போயிட்டு செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல வந்து சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அங்க அட்வான்ஸ் செட்டிங்ஸ், ஓகே? இது வந்து ஆடியன்ஸ். உங்களுடைய சேனல் வந்து நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆடியன்ஸை நம்ம மெயினா வந்து செலக்ட் பண்ண விஷயம், ஓகேவா? என்ன அப்படின்னா டு யூ த சேனல் ஆஃப் த மேட் ஆஃப் த கிட்ஸ், ஓகேவா? உங்களுடைய சேனல் வந்து நீங்க கிட்ஸுக்கானதா இல்லை நார்மல் கிட்ஸா அப்படின்றத கொடுக்கணும், ஓகே? நீங்க கிட்ஸ்க்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். என்ன அப்படின்னா மேட் ஆஃப் ஃபார் கிட்ஸ், அங்க நாட் மேட் ஃபார் கிட்ஸ், ஓகேவா? இது என்ன அப்படின்னா சின்ன குழந்தைங்க மட்டும் பார்க்குற மாதிரி கிட்ஸ் மட்டும் பார்க்குறான சேனல் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். கிட்ஸை தவிர
கிட்ஸும் பார்க்கலாம், கிட்ஸை தவிர எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் நோ கொடுக்கணும். பட் எனக்கு எதுவுமே தெரில சார் அப்படின்னா ஐ வாண்ட் ரிவ்யூ த செட்டிங்ஸ் ஃபார் த எவ்ரி வீடியோ, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வீடியோஸ்க்கும் அது கிட்ஸை சம்மந்தப்பட்டதா இல்லை கிட்ஸ் இல்லாமல் சம்மந்தப்பட்டதான்றது அதுவே யூடியூப்லேயே வந்து நம்ம ஜெனரேட் பண்ணும். கிட்ஸை பற்றி சம்மந்தப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து நோ அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஓகே, 4வது செட்டிங்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை பற்றி தான். ஓகேவா, நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நம்மளோட கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். டாஸ்க்ல போய் கண்டென்ட்டை கிளிக் பண்ணி நான் ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, வீடியோ கிளிக் பண்ண அப்படின்னா இதான் டிஸ்கிரிப்ஷன். நாம என்ன பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து தேவையில்லாத விஷயத்தையோ இல்லை அந்த வீடியோஸ் டைட்டில் மட்டுமே போடும். பட் எப்படி போடும்னா நான் ஒரு வீடியோவை காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து உருவாக்கணும். ஓகேவா, பட் என்ன அப்படின்னா டெக் சேனல் வச்சிருக்கேன் நான், இது போய் வேற சேனல்லாம் மற்றபடியே பண்ணணும். ஓகே, இப்போ டெக் சேனல் நான் எப்படி பண்ணியிருக்கேன்றது பாருங்க, மேலே டைட்டில், பட் அந்த இதில் வந்து எடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன், அடுத்து ஜாயின் பட்டன், இது அடுத்து டைம்ஸ் டெம்பிள்ஸ், அடுத்தது உங்களுடைய அபவுட் செட்டிங்ஸ், அடுத்து அதர் வீடியோஸ் சேனலான அதர் வீடியோஸ்க்கான சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபாலோவர்ஸ், நான் அதர் சோஷியல் மீடியாவோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். பட் டிஸ்க்ளைமரு, அடுத்து யுவர் டேக்ஸ் அந்த கொரிஸ் எல்லாமே போட்டிருக்கேன். பட் சாப்டர்ஸ் வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, பட் இதெல்லாம் வந்து நமக்கு எல்லா வீடியோலையும் போய் அப்லோட் பண்ண முடியாது சார். எப்படி சார் நான் எல்லா வீடியோக்கும் தானாகவே அப்டேட் பண்ணோம்னா செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்லோட் டிஃபால்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ அப்லோட் டிஃபால்ட் அப்படின்றதுல போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி வச்சுங்க. பட் கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து நான் எனக்கான தேவையான டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ அப்லோட் இதில் போயிட்டு நான் ஒரு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ அப்லோட் வீடியோ, ஏதோ ஒரு வீடியோ சம் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா, பார்த்தீங்களா, இப்போ எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் டைம்ஸில் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, மற்றபடி எதுவுமே எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னா எல்லா இதுவுமே கரெக்டாக இருக்குது. ஓகே, 5வது செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சேனலுக்கான கஸ்டமைஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, கஸ்டமைசேஷன் அப்படின்றத டாஸ்க்ல போயிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த கஸ்டமைஸில் வந்து நமக்கு இங்கே நிறைய இது ஷோ ஆகுது. இந்த லேஅவுட்ஸ் அப்படிங்களா, அதில் வந்து சொல்கிற பாருங்க, வீடியோ சேட்டலைட்ஸ்னு இருக்குது, சேனலோட ட்ரெய்லர்ஸ் அண்ட் ஃபீச்சர் வீடியோஸ் ரன் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த சேனலோட இது எப்படி வரும்னா, நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து காமிக்குதுங்களா, இந்த மாதிரி ஒரு புது சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனலை வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். பட் அவங்க வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். பட் சப்ஸ்கிரைப் இல்லாதவங்களுக்கு எங்கே காமிக்கணும், இந்த ஃபீச்சர் வீடியோஸ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபரே இல்லை, அவங்க வந்து உங்களோட சேனலை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து அந்த மாதிரி ப்ரொவைட் ஆகும். ஓகேவா, பட் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணி சேஞ்ச் வீடியோன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன அப்படின்னா அதர் சேனல் வரும். ஓகேவா, அந்த அதர் சேனல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அதர் சேனல் நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க, பட் இந்த சேனலில் வந்து எனக்கு நல்ல வியூஸ் பண்ணியிருக்கு, அந்த சேனலில் வியூஸ் போகல அப்படின்னா அந்த வீடியோவை இதில் லிங்க் பண்ணி விடலாம். ஓகேவா, இப்போ நான் அதர் சேனலோடைய லிங்க் கிளிக் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு வீடியோ வந்து நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் வீடியோஸில் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் பப்ளிஷ் அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைப் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷோ பண்ணும். ஓகேவா, அடுத்தது ஃபீச்சர் செக்ஷன். இந்த ஃபீச்சர் செக்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆட் செக்ஷன் அப்படின்றதுல கிளிக் பண்ணுங்க. ஆட் செக்ஷன்றதை கிளிக் பண்ணி ஒன்று ஃபார் யூ, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் யூ, ரெண்டாவது நம்ம இதில் எது அதிகமாக பார்ப்போம் அப்படின்னா சிங்கிள் பிளேலிஸ்ட் இல்லை மல்டி பிளேலிஸ்ட், அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபீச்சர் சேனல்ஸ். ஓகேவா, பட் நிறைய இது இருக்குது. பட் நம்ம இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறது என்னென்ன, பட் அதை நம்ம எதுலாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் ஃபார் யூ. இந்த ஃபார் யூ அப்படின்னா என்ன சார், பட் அதுக்கு என்ன பர்பஸ் அப்படிங்கிறீங்கன்னா ஃபார் யூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நான் ஜஸ்ட் மோர் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, மோர் செட்டிங்ஸ் இந்த கிளிக் பண்ணால் சேனலோட டைப்ஸ். ஓகேவா, அதில் வீடியோஸா அண்ட் ஷார்ட்ஸா அந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸா, இந்த ஃபார் யூவில் வந்து உங்களுக்கு எது இதெல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்றத காமிக்கிறது. ஓகேவா, இப்போ லைவ் ஸ்ட்ரீம் வந்து நம்ம போடலை அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கணும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோனா அதை எனேபிள் பண்ணிக்கணும். கீழே ரீசென்ட்லி இருக்கு ஆல் கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பண்ணுறது. ரீசென்ட் கண்டென்ட் வரலைன்னா அது 12 மந்த்துக்குள்ளே போட்ட வீடியோஸ் மட்டும் காமிக்கிற மாதிரி. ஓகேவா, இப்போ ஆல் கண்டென்ட் கொடுத்தவனே நமக்கு எந்த டோட்டலாக 1 இயருக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆரம்பிச்சிலேருந்து காமிக்கிற எல்லா வீடியோவும் ஷோ பண்ணுற மாதிரி. இப்போ வந்து ஷார்ட்ஸா இல்லை உங்களுக்கு வீடியோஸா, எனக்கு வந்து வீடியோஸ் மட்டும் தான் ஷோ ஆகணும்னா வீடியோஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு என்னோட சேனல் வந்து ஓப்பன் பண்ண அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவேன், எங்கள் ஃபார் யூன்றதை காமிக்க பாருங்க. நான் 1 இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து இப்போ எனக்கு முன்னாடி வருதா, அந்த மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் வந்து அதை ப்ரொமோட் பண்ணும். அதை ப்ரொமோட் பண்ணுறதால நல்ல வியூஸ் வந்து க்ரோத் ஆகும். ஓகேவா, பட் அதே ஆட் செக்ஷன்ல வேற என்ன பண்ணலாம்னா பாப்புலர் வீடியோஸ். இந்த பாப்புலர் வீடியோஸ்ன்றதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த செக்ஷன் என்ன பண்ணும், பட் அந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே நிறைய வியூஸ் எது போயிருக்கோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கும். ஓகேவா, அடுத்தது சிங்கிள் பிளேலிஸ்ட். இந்த சிங்கிள் பிளேலிஸ்ட் அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்டாக, இப்போ ஒரு யூடியூப் பற்றின ட்ரிக்ஸை பற்றி நான் ஒரு 50 வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அது ஒரு பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, நான் ஆல்ரெடி ஆட் பண்ண பிளேலிஸ்ட் எல்லாமே காமிக்கிற பாருங்க, வீடியோஸ், ஷார்ட்ஸு, சிங்கிள் பிளேலிஸ்ட்டு, ஃபேஸ்புக் டுட்டோரியலு, பட் வாட்ஸ்அப் அன்பேண்டு, பாப்புலர் வீடியோஸு, கிரியேட் மல்டிவோடைய பிளேலிஸ்ட்டு, அடுத்து ஃபீச்சர் சேனல். ஓகேவா,
நான் வச்சிருக்க அதர் சேனல்ஸோட இது ஓகேவா. அது எங்கெல்லாம் காமிக்கலாம் அதர் சேனல்ஸோட இதை காமிக்கலாம் அப்படின்னா அதே செக்ஷனில் ஆட் செக்ஷனில் கிளிக் பண்ணி உங்களுக்கு சிங்கிள் பிளேலிஸ்ட் மல்டி பிளேலிஸ்ட்டுக்குள்ள அந்த சேனல்ஸ்ன்றது கீழே ஃபியூச்சர் சேனல்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மற்ற சேனல்லாம் வந்து நீங்கள் இதில் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. பட் அது மூலியமாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூஸை வந்து கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து என்னோட சேனலில் போய் செக் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு அதர் சேனலோட லிங்க் இருக்குங்களா. இந்த மாதிரி தான் வந்து நீங்களும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டு பாப்புலர் வீடியோஸு பட் சிங்கிள் பிளேலிஸ்ட்டு எல்லாமே டோட்டலாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேவா. இந்த மாதிரி ஆர்டர் பையாக நம்ம ஹோம் பேஜில் வந்து ஷோ பண்ணுறதுக்காக தான் இதை வந்து இந்த செக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. இதை கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் ஆகும். பட் இதை வந்து கண்டிப்பாக பண்ணி வச்சுங்க. இப்போ ஆர்ஓ செட்டிங்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன் பாருங்க. பட் இது வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்டான செட்டிங்ஸ் ஓகே. உங்களோட சேனல் டாஸ்க்ல போயிட்டு கஸ்டமைஸ்ல கிளிக் பண்ணி பிராண்டிங் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க ஓகே. அந்த பிராண்டிங் பத்தின தான் ஓகேவா. அது என்னங்க அப்படின்னா வாட்டர் மார்க் வீடியோ வாட்டர் மார்க்னு இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணும்போது அது கீழே வந்து உங்களுடைய சேனலோடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கான லோகோ வந்து ஷோ பண்ணுறதுக்காக வைக்கிறது தான் இந்த வாட்டர் மார்க் ஓகேவா. என்ன அப்படின்னா ஒன்று இதில் இருக்க நான் விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டிஸ்பிளே டைமிங்கில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோஸ் ஒன்று எங்கள் வீடியோஸ்க்கு எண்டில் வந்து காமிக்கணுமா அப்படின்றத செட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு கஸ்டம் த செட் டைம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் டைமுக்குள்ளே வந்து காமிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறது. என்டையர் வீடியோஸ் எல்லா வீடியோஸ்லையுமே அந்த வீடியோ ஃபுல்லாகவே எனக்கு கார்னரில் வரணும் அப்படின்னா அதை வந்து செக் பண்ணுறது ஓகேவா. அதுவே அந்த சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரைப்ன்றத லோகோவோ இல்லை உங்கள் யூடியூப் சேனலோட லோகோவோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ நான் சப்ஸ்கிரைப் கிளிக் ஃபார் சப்ஸ்கிரைப்னு சொல்லி இங்கே வச்சுட்டு அப்படின்னா எனக்கு அந்த மூலையில் வந்து சேஞ்ச் வச்சுக்கலாம். அது உங்களுடைய சேனலோடைய லோகோ இருக்குது அப்படின்னா அந்த லோகோ வந்து நீங்கள் ஆட் பண்ணி சேவ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை காமிக்கிற பாருங்க. இப்போ நான் சேனல் காமிச்சோன்னே அந்த வீடியோ ப்ளே பண்ணி அந்த கார்னரில் காமிக்கிங்களா, என்னுடைய கார்னரில் வந்து அதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப்னு சொல்லி காமிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே. உங்களுடைய வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் போனாலும் சப்ஸ்கிரைப் வராதவங்களுக்கு இந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நல்ல சப்ஸ்கிரைப் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. ஏழாவது செட்டிங்ஸ்ல என்ன அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து சோஷியல் மீடியா லிங்க்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, சேனலோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸில் போயிட்டு பேசிக் இன்ஃபோன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன் உங்கள் சேனலில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் போடுவீங்க அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலோட URL பட் லிங்க்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ட்விட்டர் இந்த மாதிரி லிங்க்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது மூலிமா அதுலேயும் வந்து ஃபாலோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகேவா. அடுத்தது கான்டாக்ட் இன்ஃபோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு என்கொயரி பண்ணுறதுக்கோ பட் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கோ பட் நிறைய ஸ்பான்சர்ஷிப் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து மெயில் ஐடி வந்து நம்ம என்டர் பண்ணலாம். பட் இந்த மெயில் ஐடியில் வந்து நம்ம சேனலோட மெயில் ஐடி கொடுக்கலாமா கேட்டீங்கன்னா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படிங்கன்னா இப்போ இருக்க ஹேக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் மெயில் ஐடி கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் காமிதா நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் காமிதா அந்த சேனலோட டீடைல்ஸ் கீழே வந்து வியூ இமெயில் அட்ரஸ்னு ஒன்று காமிக்கும் ஓகேவா. பட் அந்த வியூ இமெயில் அட்ரஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனலோட மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஷோ ஆகும். இந்த மெயில் ஐடி வச்சு ஹேக்கர் வந்து உங்கள் சேனலில் ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அதனால் இந்த மெயில் ஐடி கொடுக்காம நீங்கள் வந்து அதர் மெயில் ஐடி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பப்ளிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட சேனல் மெயில் ஐடி வந்து இல்லாமல் வேறு மெயில் ஐடி வந்து ஆட் ஆகிடும் ஓகே. எட்டாவது செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா யூடியூப் சேனலோட மெயின் பார்ட்டன் இது ஓகேவா. என்ன அப்படின்னா ஏர்னிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சேனலோட டாஸ்பிட்டலில் போயிட்டு புதுசாக கிரியேட் பண்ண யூடியூபர் வந்து இதை பண்ணிருக்கீங்களான்றதை செக் பண்ணி பாருங்கள். ஏர்னிங்ஸில் போயிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஓகேவா. அது வந்து நீங்கள் ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க ஓகேவா. அதை கிளிக் பண்ணிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பாருங்கள். கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனலோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அதை வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பட் அந்த கொடுத்தவனே உங்களுக்கு இங்கே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணுவான்னு கேட்கும். அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ண சொல்லும். மொபைல் நம்பர் ஆட் பண்ணிட்டு ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து லாகின் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக ஓகேவா. இது பண்ணுறதால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா உங்களோட சேனல் வந்து யாரும் ஹேக் பண்ண மாட்டாங்க ஓகேவா. அப்படி யாராவது லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். பட் இதில் மூலியமா பண்ணிக்கலாம். பட் நம்ம எப்படி வேற எப்படின்னா பண்ணலாம்னா ஆல்ரெடி சேனல் வச்சிருங்க. உங்களுடைய இமெயில் ஐடி கிளிக் பண்ணி அதில் மேனேஜ் ஒரு கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கும் ஓகேவா. அந்த செக்யூரிட்டின்னு இருக்குல்ல, அந்த செக்யூரிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். இதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன்ல இருக்கான்றத பாருங்க ஓகேவா. ஆஃப்ல இருக்கு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இது மூலமா நம்மளுடைய ஹேக்கர்ஸோ இல்லை வேற யாராவது பீப்புள் வந்து நம்ம சேனல் வந்து லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சேனல் வந்து லாகினே பண்ண முடியும். அதனால் இதன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை வந்து கம்பல்சரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. அது மூலிமா நீங்கள் நிறைய எக்ஸ்போர்ட்லாம் இருக்குது, அதில் நீங்கள் எது வேணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா. பட் இந்த யூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 9வது செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறீங்கன்னா நம்மளோட சேனலுக்கான ஃபீச்சருக்கான எலிஜிபிலிட்டி. இப்போ சேனல் புதுசாக கிரியேட் பண்ணவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஓப்பன் பண்ணி டாஸ்க்ல செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கும் ஓகேவா. இதை வந்து 3த்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணணும். இது எனேபிள் பண்ணீங்கன்னா தான் நல்ல
ஃபீச்சர் வந்து எலிஜிபிள் ஆகும். பட் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்ற சொல்கிறேன் பாருங்க. ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் ஆகும். அது மூலியமாக பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணலாம், பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலாம், ஆட் கொலாபரேஷன் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலாம், புதுசாக பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். ஓகேவா? பட் அதை எனேபிள் பண்ணலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர். பட் இன்டகிரேட்டட் ஃபீச்சர்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 15 நிமிஷத்துக்கான வீடியோஸ் வந்து லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி ஆகணும். ஓகேவா? பட் என்னென்னு பாருங்க, வீடியோஸ் லாங் தென் 15 நிமிஷம் வீடியோஸ், பட் கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் அண்ட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ். நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயில்ஸ் வந்து ரெடி பண்ணி சேஞ்ச் பண்ணலாம், பட் லைவ் வீடியோஸ் வந்து போடலாம். அப்போ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி எனேபிள் ஆயிடுச்சு. பட் வெரிஃபை மொபைல் நம்பர்னு இருக்குல்ல, அந்த வெரிஃபை ஃபோன் நம்பர்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்களே வந்து இதை வெரிஃபை பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எப்படி வெரிஃபை பண்ணுறேன்னு பாருங்க. ஜஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு டெக்ஸ்ட்டா இல்லை கால்மே வேணும். டெக்ஸ்ட் வேணும்னா டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுடைய கண்ட்ரி என்னவோ அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், ஓகேவா, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓகேவா? அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வெரிஃபை ஆகிடும். இப்போ நான் எனக்கு ஓடிபி சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணோன்னே எனக்கு ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபி வந்து இப்போ 6 டிஜிட்டில் இருக்கும். ஓகேவா? அதை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கீழே வந்து சப்மிட்னு இருக்கு பாருங்க. சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா என்னோட சேனல் வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகேவா? மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணவனே இப்போ போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட செகண்ட் ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஃபீச்சர் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்டான இது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னன்றதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓகேவா? பட் அப்ளைங் த கண்டென்ட் ஐடி கிளைம்ஸ். ஓகேவா? நீங்கள் அடுத்தது கிரியேட் மோரில் லைவ் ஸ்ட்ரீம் டெய்லி, அப்லோட் மோர் வீடியோஸ் டெய்லி, கிரியேட் மோர் ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி, எம்ப்ளிமெண்ட் த லைவ் ஸ்ட்ரீம்ஸ், எக்ஸ்டர்ன் லிங்க் இன் த வீடியோ டிஸ்கிரிப்ஷன், டெஸ்ட் அண்ட் த கம்பேர் டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில்ஸ், எலிஜிபிள் அப்ளை ஃபார் த மானிட்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்பஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வீடியோஸ் வந்து டெய்லிக்குமே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஷார்ட் வீடியோவும் வந்து இத்தனை வீடியோ இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். அடுத்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து டெய்லிக்குமே போடலாம். அது டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க்ஸ், ஏதாவது சேனலோட லிங்க்ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வரதில் உங்களுக்கு 3 இது வந்து காமிக்க பாருங்க. ஒன்று வீடியோ வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிட் ஐடி, சேனல் ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோ வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஒரு கிரியேட் த வீடியோ வெரிஃபிகேஷன், smile look the phone camera and promote the looking the document and access the advantage features of the 2-month actually for community guidelines and history for the automatic delete and your video. ஓகேவா? இந்த வீடியோ வெரிஃபிகேஷன் மூலமா நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வேலிட் ஐடி அப்படின்னா இது வந்து உங்களுடைய டேட்டா போகிறது வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு லைசன்ஸு இல்லை டிரைவிங் லைசன்ஸு, பட் பாஸ்போர்ட்டு அந்த மாதிரி வேறு வேலிடான ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? பட் இது 2 வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் அதுவே நீங்கள் இதை ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன் வந்து நீங்கள் எந்த ஒரு வைலன்ஸும் தாண்டி இருக்கக்கூடாது. அடுத்தது சேனலோட ஹிஸ்ட்ரி. இந்த சேனலோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எனேபிள் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எனேபிள் ஆகும்னா ஃபாலோ யுவர் த கம்யூனிட்டி கைட்லைன். நீங்கள் வந்து உங்கள் சேனலில் எந்த ஒரு இதுவும் கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் மீறி இருக்கக்கூடாது. most of creator usefully the top to the 2 month usually for the your ID and video verification access advanced features. ஓகேவா? நீங்கள் மேலே இருக்க ஐடி ப்ரூஃபோ இல்லை வீடியோ மூலியமாகவே நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா 2 மந்த்துக்கு மேலே இந்த சேனல் ஹிஸ்ட்ரி வந்து எனேபிள் ஆனோடனே அது வந்து டெலிட் ஆகிடும். ஓகேவா? அதனால் இல்லை அப்படி சார் நான் எனக்கு அந்த 2மே ஐடி வந்து எனக்கு ஓகேவே ஆகலை அப்படின்னா சேனலோட ஹிஸ்ட்ரி வந்து 2 மந்த்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகிடும். பட் அந்த 2 மந்த்துக்குள்ளே நம்ம சேனலும் வந்து மானிட்டரைசேஷனுக்குள்ளே ஆகிடும். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் இது மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டண்டாக நம்ம போய் இதை வெரிஃபை பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகணும். அது 2த்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எனக்கு ட்ரை பண்ணி எனக்கு எனேபிள் ஆகலைன்றவங்க ஒரு 2 மந்த் வெயிட் பண்ணுங்க. ஓகே? 2 மந்த் வெயிட் பண்ணிவிட்டு சேனலோட ஹிஸ்ட்ரி வந்து டிக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து அக்சசிபிலிட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டரேஷன் எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இந்த இம்பார்ட்டண்டாக இந்த 3 இதுவுமே பண்ணி ஆகணும். பட் இந்த அப்ளை ஃபீச்சரில் கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே பாருங்கள் யூஸ் த வீடியோ வெரிஃபிகேஷன். அது வந்து 1 டே வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஒரு டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்தது ஐடி வெரிஃபிகேஷன் வந்து 1 டே, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பட் அதுவே சேனலோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 மந்த் வரைக்கும். ஓகேவா? பட் யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் 1 நாள், ஐடி வெரிஃபிகேஷன் 1 நாள் வரைக்கும் டைம் பண்ணும். பட் ஹிஸ்ட்ரி சேனலோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பட் கம்யூனிட்டி கைட்லைனில் எதுவுமே நீங்கள் வைலண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டரேஷன் ஆகி நீங்கள் அது மூலம் இன்கம் எல்லாமே சம்பாரிச்சிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.